கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எந்தெந்த இடத்துலலாம் போகிறோமோ அந்தந்த இடமெல்லாம் நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதா தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வேதத்திலிருந்து நான் ஒரு காரியம் எடுத்து சொல்றேன். ஆதியாகமம் 29வது அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை படித்து பாருங்க. யாக்கோபு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். லாபான் கிட்ட வந்து வேலை பார்க்கறான். லாபான் சொல்ற, நீ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, உன்னை தேவன் ஆசீர்வதித்ததுனால நானும் பெருகி இருக்கேன் அப்படிங்கிற. இதுதான் அந்த யூனிக்னஸ். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம் உண்டாகணுங்க. இது தேவனுடைய திட்டம் தான். யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறத லாபான் பார்த்து பொறாமப்படுறான். உலகம் இன்னைக்கு அப்படிதான் செய்யும். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்கும் பொழுது தேவனை அறியாத ஜனங்கள் நம்ம மேல பொறாம கொள்வாங்க. இப்ப யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறத லாபான் பார்த்து அவனுக்கு சம்பளத்தை 10 முறை மாற்றுறானா. ஆனா மாற்றியும் தேவன் யாக்கோபு மேல வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவனால மாற்றி போட முடியல. இதுதான் நிதர்சனமான சத்தியம். தேவன் உங்க மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனிதனாலும் மாற்றி போட முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கானது. அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா நீங்க போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் சூழ்நிலையை சார்ந்து உங்கள் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. அதை நல்லா மனதுல வச்சுக்கோங்க. 10 முறை லாபான் சம்பளத்தை மாற்றி போட்டும் யாக்கோபு தான் செய்கிற வேலையில உண்மைத்தன்மையை இழந்தவனா அங்க சொல்லப்படல. நீ என்னனாலும் பண்ணிட்டு போ, தேவன் என் கூட இருக்கிறார், நீ எனக்கு நிர்ணயித்த வேலையை உண்மையுமாய் உத்தமமாய் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதே போலதான் நீங்களும் சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறத நினைச்சு கலங்காதீங்க. உங்களுக்கு தேவன் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி ஓடிட்டே இருங்க. உங்க உண்மைத்தன்மையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருங்க. ஏன்னா இது ஒரு விதத்துல நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடியதா இருக்கும். தேவனை அறியாத ஜனங்களால இந்த சூழ்நிலையை சகித்து கொண்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து முடிவெடுக்க வேணாம். இந்த உலக காரியங்களை நிமித்தம் நீங்க ஆசீர்வாதம் அடைய போறது கிடையாது. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீங்களும் வேலை பார்க்குற இடமா இருந்தா சரி, உண்மையா இருங்க. உண்மையா இருக்கும் பொழுது தேவன் உங்க உண்மைத்தன்மையை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.